இன்று 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் நாளைய தினம் 5 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். எந்தெந்த பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? இது குறித்த விவரங்கள் மாணிக்கம். தமிழகத்துல தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருப்பதன் காரணமாக பல்வேறு மாவட்டங்கள்ல கனமழையானது பதிவாகியிருக்கிறது. குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்துல தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்காங்க. அதிகபட்சமாக புதுச்சேரி பகுதியில 15 சென்டிமீட்டர் அளவில் மிக கனமழை பதிவாகி இருக்கிறது. அதே போன்று கடலூர் மாவட்டம் தொழுதூர் பகுதியில 14 சென்டிமீட்டரும், சேலம் மாவட்டம் ஏற்காடுல 12 சென்டிமீட்டர் அளவிலையும் மிக கனமழையானது பதிவாகி இருக்கிறது. அதே போன்று சேலம், கடலூர், அரியலூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல கனமழை பதிவாகி இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த சூழல் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு மேலும் தீவிரமடைவதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்புல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், இதே நாளை தினம் இந்த கனமழையுடைய தீவிரம் மேலும் அதிகரித்து மிக கனமழை என்ற அளவில் பல்வேறு மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பை ஏற்படுத்தியிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், நாமக்கல், திருச்சி, பெரம்பலூர் ஆகிய இந்த 5 மாவட்டங்கள்ல நாளைய தினம் ஓரிரு இடங்கள்ல கனம் முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், திருப்பூர், கரூர், திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, அரியலூர், சேலம், ஈரோடு, தருமபுரி, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் நாளை தினம் கனமழை என்பது மிக கனமழையாக தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில இது வரக்கூடிய 14ஆம் தேதி வரையிலும் தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாளை மற்றும் நாளை மறுநாள் 2 நாட்கள் தமிழ்நாட்டில் கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்பும், நாளை மற்றும் நாளை மறுநாள் இந்த தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து தமிழ்நாட்டுடைய மத்திய மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்துடைய உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்ல பரவலாக தீவிரத்தன்மை மேலும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த 12ஆம் தேதிக்கான கனமழைக்கான வாய்ப்புக்கான எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதில் நமக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழையும், திருப்பூர், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி, அரியலூர் ஆகிய பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்பும் வரக்கூடிய 12ஆம் தேதி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் 13ஆம் தேதி நமக்கு மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. 14ஆம் தேதி வரையிலும் கனமழை தொடரும் என்ற எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறாங்க. சென்னையை பொறுத்தவரையிலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.